இல்ல அவங்க என்ன திட்டங்கள் முதல்ல எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். என்ன கொள்கையில் இருக்காங்கன்னு பார்ப்போம். நான் உங்ககிட்ட முன்னாடியே கேட்டேன் நானு. மாற்றங்கள்னு சொல்லி ஒரு மக்கள்ட்ட ஏமாத்தி ஒரு ஓட்ட வாங்கி, ஒரு வெற்று கவர்ச்சியில இந்த மக்கள்ட்ட ஏமாத்தி ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்களுடைய கொள்கை என்ன? மாற்றம்னா என்னன்னு சொல்லுங்க. நான் உங்ககிட்ட கேட்டேன். அந்த மாற்றம்னா என்ன? கல்வியில மாற்றமா? கல்வியில தமிழ்நாடு இந்தியால முதலிடம். மருத்துவத்துல மாற்றமா? மருத்துவத்திலேயே இந்தியால தமிழ்நாடு முதலிடம். தொழில்துறையில மாற்றமா? தொழில்துறையிலே இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி எட்டியிருக்கு. இது எல்லாம் உருவாக்குனது எங்களுடைய கழக தலைவர் முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டை முதல் மாநிலமா உயர்த்தியிருக்காங்க. இப்போ மாற்றம்னா எதுல மாற்றம்? கல்வியில மாற்றமா? மருத்துவத்துல மாற்றமா? தொழில்துறையில மாற்றமா? வேற என்ன நிர்வாகத்துல மாற்றமா? என்ன மாற்றம்? இப்ப நீங்க மகளிர் பாதுகாப்புக்கு ஒரு படை அமைக்கிறோம்னு சொன்னீங்க. 2 தரம், 3 முறை தள்ளி தள்ளி போட்டிருக்கிறீங்க. இப்ப தொடர்ந்து நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. சூலூர்ல கூட நடந்த சம்பவங்களை நீங்க கண்கூட நேர்ல போய் பார்த்தீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த அரசு என்னென்னலாம் நடவடிக்கை எடுக்குது? இதெல்லாம் 6 மாசம் பொறுத்து இருக்கணுமான்னு கேட்கிறேன் நான். இது மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை எல்லாம் செய்ய வேண்டியது 6 மாசம் பொறுத்து இருக்கணுமான்னு கேட்கிறேன்.